அவரோட ஆட்சிக்கு பெரும்பான்மை இன்மை அப்படின்ற ஒரு ஆபத்து இருக்கா அப்படின்னா உண்மையாவே அப்படி ஒரு ஆபத்து இல்லை. 108 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சாங்க. அதுல ஒரு தொகுதி ஏதோ உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒருத்தரை வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால 107 பிளஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த முஸ்லீம் லீக், இவங்க எல்லாருமே அவங்களோட போய் சேர்ந்திருக்காங்க. மதச்சார்பற்ற கட்சியின் ஆதரவை நடிகர் விஜய் கோரினார், அதனால மட்டும்தான் நாங்க போறோம் அப்படின்னு வலுவான ஒரு ரீசனை தோழர் திருமாவளவன் போன்றவர்களும் சிபிஐ போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லி தான் விஜய் பக்கம் சேர்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு ஒரு பச்சையான துரோகத்தை இழைத்து விட்டு நடிகர் விஜயோட ஓடி போனப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு நிபந்தனையை நடிகர் விஜய்க்கு விதித்ததாக ஒன்று சொன்னாங்க. என்டிஏ கூட்டணியிலிருந்து இந்த அரசுக்கு தேவையான பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாது, என்டிஏ கட்சிகளின் உதவியை நாடக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனையை காங்கிரஸ் கட்சி விதிச்சுது அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணியிலிருந்து கிட்டத்தட்ட 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் டிவிகேவுக்கு ஆதரவு அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆதரவை டிவிகே ஏற்றுக்கொண்டதா அப்படின்னு இன்னும் தெரியல. ஆனால் ஏற்றுக்கொண்டுள்ளோம் அப்படின்னு அறிவித்தால் காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஒருவேளை ஏற்படலாம். ஏற்படுமான்னு தெரியாது. ஆனா ஒரு நாகரிகத்துக்காக நாங்க அதை மீறல, மதச்சார்பற்ற கட்சிகள் இருக்கிறோம், என்டிஏ கூட்டணியிலிருந்து எந்த கட்சிகளின் ஆதரவை நாங்க கேட்கலன்னு காமிச்சிக்கணும்ல, அதுக்காக அந்த இடத்த சைலண்ட் ஆக்குறாங்க. சி.வி. சண்முகம் சொல்லிட்டாரு நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு. அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா இல்லையான்னு நீங்க சொல்லணும்ல. அதை பத்தி அந்த இடம் சைலண்டா விடுறாங்க ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய டிவிகே. இது ஒரு பக்கம். 8ஆம் தேதியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவிலே சொன்னேன், அதிமுகவோடு டிவிகே பேசிக்கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த தோழர்கள் விசிகா போன்றவர்கள் மதச்சார்பின்மை கட்சிகளுக்கு தான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாருன்னு இவங்க மீடியாக்கள்ல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்பமே அவங்க அதிமுகவோட சி.வி. சண்முகம் தரப்போட லீமா ரோஸை வச்சு பேசிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சி.வி. சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது லீமா ரோஸும் அந்த குழுவில் இருந்து விஜயை சந்திச்சிருக்காங்க. அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்திருக்கு, பார்த்தேன். அப்ப என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை விசிகா கிட்டையும் சிபிஎம் பேசின பிறகு ஆரம்பிக்கல. அவருக்கு பெரும்பான்மை தேவை என்று எப்போது உணர்ந்தார்களோ அப்போதே இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க என்டிஏ கூட்டணியோடு. அப்போ இவங்க சொன்ன அந்த நிபந்தனையும் இவங்க சொன்ன அந்த மதச்சார்பின்மைங்கிற லாஜிக்கும் அங்கேயே அடிபட்டு போயிடுது, அங்கேயே அது எரேஸ் ஆயிடுது, அங்கேயே அது இல்லாம போயிடுது. ஓகேவா? அப்போ இந்த ஏற்பாடு தேர்தலுக்கு பிறகு நடந்ததா இல்ல தேர்தலுக்கு முன்னர் நடந்ததா அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பே இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. லீமா ரோஸ் யாரு? விஜய், முதலமைச்சர் விஜயோட இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா யாரு? அவங்க ஒரு லாட்டரி ஃபேமிலி, மாமியார் மருமகன், 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மை கிடைக்கலன்னா அதிமுகவில் இருந்து ஒரு பெரும் தொகையை நான் செலவு பண்ணி ஒரு செட் ஆஃப் எம்எல்ஏக்களை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அதிமுக என்ன பண்ணியிருக்கலாம்? இப்ப என்ன சொல்றாங்க, அதிமுகவும் திமுகவும் இணையம் உயர்ந்தது அப்படின்றாங்க. இதை யார் சொல்றாங்கன்னா, அந்த சிபிஎம்மோட பேபிங்கிற ஒரு மூத்த தலைவர். அவர் பேசுறதே பேபி, குழந்தைத்தனமா தான் இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க, எது சொன்னாலும் சிபிஎம் தோழர்கள் கோவிச்சுக்கிறாங்க. அந்த தோழர், மூத்த தோழரோட பேரு பேபி, அவர் பேசுறதும் கொஞ்சம் குழந்தைத்தனமா தான் இருக்கு, பேபித்தனமா தான். அதிமுகவும் திமுகவும் பேசினாங்களாம், இவர் அதை கண்டுபிடிச்சிட்டாராம். ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுத்துருக்க, அது வெளியில் தெரிந்தால் பிரளயம் வெடித்து விடும். என்ன பிரளயம் வெடிக்கும்? இல்ல என்ன பிரளயம் வெடிக்கும்? அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேசினால் ஒரு பிரளயமும் வெடிக்காது, பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெறும். இல்ல இங்க இருக்கக்கூடிய சின்ன கட்சிகளுக்கு திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் இருக்கிறதை இடைஞ்சலா பாக்குறாங்க. அதுக்காக இந்த கட்சிகள் எல்லாம் பலவீனம் அடையணும், இந்த கட்சிகள் எல்லாம் தோல்வி அடையணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் இது போன்ற கருத்துக்களை சொல்றாங்க. 2 பெரும் இயக்கங்கள் இந்த தேர்தலில் 2 பேர் தான் பெரும் உழைப்ப போட்டவங்க. ஒன்று திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னொன்று அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொன்று அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த 2 பேரும் தான் இந்த தேர்தலில் தங்களுடைய வயதையும் உழைப்பையும் மீறி ஓயாது ஓடி ஆடி உழைத்தவர்கள் இந்த 2 பேரும் தான். சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய முன்னாள் நடிகர் விஜய் அவர்கள், இவங்க 2 பேரும் உழைச்சதுல 1/4 பங்கு கூட உழைக்கல. இந்த இவ்வளவு தூரம் உழைச்சி ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கட்சிக்காக உயிரையே விட்டு மாடா தேஞ்சு உழைஞ்சா இதுல வெற்றியே வரல அப்படின்னு கட்சிகள் அழிஞ்சு போயிடணுமா? என்ன காரணத்துக்காக இந்த கட்சிகள் 2 பேசக்கூடாது சொல்லுங்க? அப்போ
இன்னைக்கு அதுக்கு ஒரு பதில் சி.வி. சண்முகம் சொல்றாரு. என்ன பதில் சொன்னாரு? 50 ஆண்டுகளாக அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்தோம். ஆமா, 50 ஆண்டுகளாக நீங்க அவங்களுக்கு எதிராக அரசியல் செய்தீங்க, அவங்க உங்களுக்கு எதிராக அரசியல் செய்தாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? திமுகவில் இருந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து சென்று அதிமுக என்ற கட்சியை ஆரம்பித்த போது திமுகவில் இருந்து ஒரு பெரும் கட்டமைப்பை கொண்டு சென்றுதான் அதிமுகங்கிற கட்சியை தொடங்கினார். அதுக்கு பிறகு இன்னைக்கு அதிமுகவுக்கு 45-46 வயது ஆகுதுன்னு நினைக்கிறேன், 46 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதிமுகவுக்கு. இந்த 46 ஆண்டுகள்ல திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு போவாங்க, அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு வருவாங்க. இந்த டிரான்ஸ்பர் வந்து மாறி மாறி பரஸ்பரம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. செந்தில் பாலாஜின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் திமுகவுக்கு வர்றாரு. கொங்கு மண்டலத்தில் இன்னைக்கு திமுகவோட முக்கியமான லீடர்ல ஒருத்தரா வளர்ந்துருக்கிறாரு. தஞ்சாவூர்ல இருந்து வைத்தியலிங்கம் வந்தார். அதுக்கு முன்னாடி எத்தனையோ அமைச்சர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே திமுக திராவிட மாடல் அமைச்சரவையில் அமைச்சரா இருந்திருக்காங்க. எத்தனை பேர், எவ்வளவோ பேர், மூத்த தலைவர்கள தொடங்கி இன்னைக்கு கடைசியா வந்த ஓபிஎஸ் வரைக்கும் அதிமுகவில் இருந்து வந்த அத்தனை தலைவர்கள் திமுகவில் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த இடைப்பட்ட இந்த 40 ஆண்டு காலம் 45 ஆண்டு காலத்துல இருதுருவ அரசியல். அதிமுக திமுகவுக்கு தான் போட்டி, இருதுருவ அரசியல். ஆனா இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போக கூடாது, அந்த கட்சியில இந்த கட்சிக்கு போக கூடாது, அப்படிலாம் ஒரு லாஜிக்கே கிடையாது. இது பேபிக்கு தெரியுமா? தெரியாது. அந்த பேபிக்கு தெரிஞ்சது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தா பிரளயம் வெடிச்சிடும். எங்க பிரளயம் வெடிக்கும்? ஒரு பிரளயமும் வெடிக்காது. இப்படி ஒரு நேரேஷனை செட் பண்றாங்க. பேசக்கூடாது. நீங்க தானே சொன்னீங்க அரசியல் நாகரிகம் வளரட்டும், எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் பேசலாம்னு. அது மாதிரி ஒரு நாகரிகம் தான் இது. அதாவது அதிமுகவும் திமுகவும் பேசிச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது பேசிச்சா பேசலையான்னு எனக்கு தெரியாது, நான் அதை பார்க்கல. ஆனா அதாவது கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து மாறி போச்சு. இந்த பொலிட்டிக்கல் சினாரியோவோட மாற்றம் தான் சிபிஎம்மும் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐயும் காங்கிரஸும் போய் டிவிகேயோட ஒரு கூட்டணியை வைக்கிறாங்க. அப்போ இந்த சினாரியோட சேஞ்ச நாங்க பயன்படுத்துவோம், திமுக மட்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்படி? எப்படி உங்களுக்கு எப்படி அதை பயன்படுத்துற உரிமை இருக்கோ அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். அப்ப இதுல ஒரே ஒரு கண்டிஷன் தானே எல்லாருக்கும் இருக்க முடியும், பிஜேபியோடு சேரக்கூடாது. அதுதான் தமிழ்நாட்டில் விவாதமா நடந்துட்டு இருக்கிறது. அதுதான் மதச்சார்பின்மை ரொம்ப முக்கியம், அதை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் மெயின் விஷயமா இருக்கு. இப்போ இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா சட்டமன்றத்தில் இருந்த உதயநிதி சட்டமன்றத்தில் என்ன பேசினாரு? சனாதன எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இருக்கணும், நாளைக்கு சட்டமன்றத்தில் வந்து இதே மாதிரி வந்தே மாதரம் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து பின்னாடி வாழலாம் அப்படின்னா நாங்களும் எதிர்ப்போம் நீங்களும் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரா. அதுதானே ஒரு ஸ்டாண்ட், ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டாண்டுங்கிறது அதுதானே. அது ஏன் வந்து நீங்க அப்புறம் வந்து திமுகவுக்கு அதை கொடுக்காம இருக்கீங்க? அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்ப என்ன சொன்னாங்க? திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டது, அதனாலதான் நாங்க வந்து தனியா வந்து டிவிகே ஆதரிக்கிறோம் அப்படின்னாங்க. எனக்கு பேசுனாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா பேசுனா தவறு கிடையாது. என்ன தப்பு இருக்கு அதுல பேசுறதுல? அதுதான் இவ்வளவு நேரம் நான் டீட்டெயிலா சொன்னேன். அதனால நீங்க டிவிகேக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க ஒன்று ஓப்பனாகவே உடைச்சிட்டு போகலாம், அல்லது இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அது தெரியறதுக்கு இன்னொரு 2-3 நாள் ஆகும். நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னாக்க அதிமுக நீண்ட காலமா பாஜகவோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த பாஜக வந்து இந்த அதிமுகவை உடைச்சி வேற ஒரு ஸ்கிரிப்டை பிளே பண்றதுக்காக இதை பாதியா உடைச்சி கொண்டு போகக்கூடாதுன்னு என்ன இருக்கு? ஏன்னா தினகரன் சார்பில் இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு போனாருன்னு நைட்டு வந்து ஆளுநரை எல்லாம் போய் பார்த்தாங்க. அவரு கூட இப்போ வந்து டிவிகேவுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவித்து அவரும் போய் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்க, இதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் ஒரு நியாயத்தை பேசுறது, இன்னொரு கட்சிக்கு மட்டும் அந்த நியாயங்கள் வந்து தேவையில்லை, அது சர்வ சுதந்திரத்தோட இயங்கணும் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் உருவாயிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு உதாரணம் சொல்றேன், மதச்சார்பின்மை. ரத்தன் பாண்டே அப்படின்ற ஒருத்தரை முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பு ஆலோசகரா தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கு, அதாவது விஜய் நியமிச்சிருக்காரு. இது வந்து காலையில இருந்தே பரபரப்பாயிடுச்சு. பரபரப்பான பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கு சிபிஎம் என்ன சொல்றாங்கன்னா அறிவியல் பார்வை இருக்கணும் அப்படின்ட்டு. அறிவியல் பார்வை அரசு இயந்திரத்திட்ட இருக்குமா அப்படின்னா இருக்காது. அது வந்து கேரளாவில் ஆண்ட சிபிஎம் அரசுக்கே இருக்காது அறிவியல் பார்வை. ஏன்னா அரசுங்கிற அமைப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஃபியூடலானது. அது கேபிட்டலிசம் கண்டுபிடிச்சது. அரசுங்கிற அமைப்பே ஃபியூடலானது, வன்முறையானது, ரொம்ப பிற்போக்குத்தனமாக தான் இருக்கும். அதை ஒரு பினராயி விஜயன் போன்ற ஒரு முற்போக்கான தலைவர், முற்போக்கான மிகச்சிறந்த ஒரு முதல்வர் ஆட்சி செய்யும் போது அதை ஓரளவுக்கு முற்போக்கா மாற்றலாம், அவ்வளவுதான்.
முதலமைச்சர் ஸ்டாலின் போன்ற முற்போக்கான ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு தலைவர் அரசை நடத்தி செல்லும் போது அதை ஓரளவுக்கு முற்போக்கா மாற்றலாம். ஆனா ஜோசியத்தை நம்பக்கூடிய ஒருத்தர் தன்னோட கட்சியில செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ரத்தன் பாண்டியன் ஒருத்தரை அவர் சொல்றதெல்லாம் பலிக்குது, கருப்பு கோட்டு சூட் போட்டுட்டு இவங்களெல்லாம் போய் சந்திங்க, நல்ல நாள், இத்தனை மணிக்கு வீட்டில இருந்து கிளம்புங்க, இங்க இருந்து கிளம்பும் போது ஒரு எலுமிச்சம்பழத்தை பிச்சு 4 திசையிலையும் வீசிட்டு போங்க, நல்லது ஜோசியங்கள்காரங்க இதான சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. உண்மையாகவே அந்த பழக்கமே எங்களுக்கு கிடையாது. நான் முழுமையாக ஜீசஸை பின்பற்றக்கூடிய ஒரு பின்னணியிலேருந்து வந்தவன் நான். இந்த எலுமிச்சம்பழத்தை பிச்சு அங்கே வீசணும், இங்கே வீசணும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் வந்தால் இந்த இது குழம்புல போடுவோம்ல காஞ்ச மிளகாய், அந்த காஞ்ச மிளகாயை வாசல்ல கொட்டி கொட்டி வைக்கிறாங்க. எனக்கு அதை பார்த்தா ஐயோ அது எதுக்கு கொட்டுறாங்க அப்படின்றது தெரியல, ஏதோ திருஷ்டின்னு நினைக்கிறேன். இதுதானங்க இந்த ரத்தன் பாண்டே சொல்றாரு. இதை சொல்றதுக்கு எதுக்கு இவருக்கு கோடிக்கணக்கான ரூபா கொடுக்குறாங்க? இதை நானே சிறப்பாக சொல்லிடுவேன். எனக்கு பல லட்சங்களை கொடுத்தாலே போதும், நானே சொல்லிடுவேன் சார் இப்படி போனால் நடக்கும் அப்படின்ட்டு. அதில் ஒரு 100 விஷயம் சொன்னால் 50 விஷயம் சக்ஸஸாக நடந்துடும். இதுதான் இந்த ஜோசியக்காரங்கள். அதில் சில பேட்டர்ன்ஸ் வச்சுருப்பாங்க, வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. இந்த ரத்தன் டாட்டே அரசு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அப்போ இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது? அறிவியல் பார்வை இருக்கணும், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு வேடிக்கையான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அது ரத்தன் பாண்டேங்கிறவர் தாவேகாவோட செய்தி தொடர்பாளர், அவருக்கு ஏதோ ஜோதிடம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறான், அப்படியே அரசு அதிகாரியா சேர்த்து விட்டுட்டாங்களா அப்படின்ட்டு எனக்கு அதை படித்து சிரிச்சு வாழ்ந்துட்டேன். முதல்ல என்ன சொன்னாரு? மதச்சார்பின்மையில ரொம்ப கரெக்டா, நாங்கள்லாம் மதச்சார்பற்ற சக்திகள், அதனாலதான் எங்களுக்கு மட்டும் அழைப்பு கொடுத்தாரு. அந்த பாமக தலைவர் அன்புமணியை போய் அவர் பார்க்கல, அன்புமணிக்கு லெட்டர் கொடுக்கல. அவன் அந்த ரத்தன் பாண்டே சொன்ன அந்த ஜோசியக்காரன் சொன்ன காஸ்டியூம்ல தான் போய் அன்புமணியையும் பார்த்துட்டு வந்துட்டாரு. இப்ப அன்புமணியும் இந்த அரசோட சேர்றதுக்கு கால நேரம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் தாமதிச்சோம், இந்த அரசு பொறுப்பேற்கிறதுக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இப்ப அமைச்சரவையில ஒண்ணு பங்கேற்கிற ஒரு மனநிலை உருவாயிடுச்சு. பார்த்தா கொல்ல பேர் இந்த அரசை ஆதரிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அதிமுக ஒரு 35 பேர், அன்புமணியும் வர்ற மாதிரி இருக்கு போல. இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த குரூப்பும் வந்துடுச்சு. இப்படி ஏகப்பட்ட குரூப், லீமா ரோஸ் அது இதுன்னு முதலமைச்சர் விஜயோட அமைச்சரவையில் எல்லாரும் அமைச்சர் பதவி கேட்கும்போது இவங்க அந்த டார்க் காமெடியில ஒரு போர்ஷன்ல நிக்கிறாப்புல. எவ்வளோ பெரிய லீடர்! நம்மளுக்கு ஒரு ஈழ உணர்ச்சி, ஈழ விடுதலையின் பேரில் பிரபாகரன் மேலே ஒரு அன்போ ஒரு பற்றும் வர்றதுக்கு காரணம் வைகோவும் அண்ணன் திருமாவும். ஓப்பனாக சொல்கிறேன், இதான் உண்மை. அவ்வளவு பிரமாதமான பொலிட்டீஷியன் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. நடிகர் விஜய் அவர்கள் மதச்சார்பற்றவர் அப்படின்னு நீங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்கன்னா முதல்ல அதுக்கு அவரு உண்மையா இருக்கணும். அவரு இந்த ரத்தன் பாண்டேங்கிறது, ரத்தன் பாண்டேய அரசு அதிகாரியா நியமிச்சது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஆனா வரப்போற நாட்கள்ல பயங்கரங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு பைபிள்ல இருக்குல்ல, அப்படி பயங்கரங்களை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆட்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா மாதிரி இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க, திருப்பியும் சொல்றேன். சினிமாவில் நடிச்சாரு, எந்த சிரமங்களையும் அனுபவிக்காம தேர்தலை எதிர்கொண்டு சிஎம் ஆக போறாரு. சிஎம் ஆன உடனே போய் எல்லாரையும் சந்திக்கிறாரு. ஒவ்வொருத்தையும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. எல்லாரையும் சந்திக்கிறாரு. இந்த சந்திப்புகள் எவ்வளவு நாள் நீடிக்கும்? சிவி சண்முகத்தையும் சந்திக்கிறாரு, லீமா ரோஸையும் சந்திக்கிறாரு, எல்லாரையும் சந்திக்கிறாரு. மொத்தத்தில் தனக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு இதை கிரியேட் பண்றாரு. அதையே தன் ரசிகர்களுக்கு தீனியா அவங்களோட வாரியர்ஸ் மாத்துறாங்க. அவங்களோட டிஜிட்டல் வாரியர்ஸ், சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய வாரியர்ஸ், அதுல இருந்தே தங்களோட தலைவனை ரசிக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இது ஒரு சினிமாவா மாறுது. இது ஒரு சினிமா ஆட்சியே ஒரு சினிமாவா இருக்கும்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் கடைகள், பள்ளிக்கூடங்கள், கோவில்களில் இருந்து 500 மீட்டருக்கு அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்களை மூடணுங்கிறது கலைஞர் எப்பவோ மூடிட்டார். எண்ணிக்கையில் குறைவான அரிதான டாஸ்மாக் கடைகள் தான் கோவில்கள், பள்ளிக்கூடங்கள் பக்கம் இப்ப இருக்கு. இந்த சவாலான வேலையை கலைஞர் எப்போதோ செய்து முடித்து விட்டார். இதெல்லாம் உண்மையான நீங்க செக் பண்ணி பாருங்க. என்னோட அருள்ஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.